வணக்கம். சிவன் மாந்திரீகம். இந்த மாந்திரீகத்தில் வசியமை செய்யும் மாந்திரீக ரகசியம். வசியமை வசியத்தில் மாந்திரீகத்தில் செய்யக்கூடிய மாந்திரீகம் செய்து செய்யக்கூடிய தகுடு, தாயத்து, வசிய மருந்து, ஈடு மருந்து, அது மட்டும் இல்லாமல் பல வகையான வெறும் மந்திரங்களை சொல்லி வசியம் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மந்திரமும் இருக்குது. எந்திரங்கள் மூலியமாக எந்திரங்களை தகுடு எழுதி அதில் சில வகையான எழுத்துக்களையும் மறைமுகமான மாந்திரீக எழுத்துக்களையும் எழுதி ஒருத்தர் வசியம் செய்கிறதும் உண்டு. இந்த வசியத்தில் ஆண் வசியம், பெண் வசியம், ஜனவசியம், தனவசியம், தொழில் வசியம், விலங்கு வசியம், சர்ப வசியம், ஜலவசியம், இப்படி பல வகையான வசியங்கள் இருக்குது. வசியம்னாவே எல்லாருக்குமே ஆசை இருக்கும். நிறைவேறாத ஆசைகளை இப்போ கணவனாக இருப்பாங்க, மனைவியாக இருப்பாங்க. வசியம்னு செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி காலங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கு வசியம் செய்வாங்க. இல்லை அப்பா அம்மா அவங்க பேச்சை கேட்காத பிள்ளைகளுக்கு வசியம் செய்து கொடுப்பாங்க. இல்லை கணவனுக்கு கட்டுப்படாத மனைவியை தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நல்லபடியாக வாழணுன்றதுக்காக வசியம் செய்வாங்க. மனைவிக்கு கட்டுப்படாமல் ஊதாரித்தனமாக குடிச்சிட்டு, இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா தவறான உறவுகளிலிருந்து மனைவியை பல வகையில் கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு வீட்டுக்கு நல்லபடியாக பார்க்காம, பிள்ளைகளை பார்க்காம தனக்காக மட்டும் வாழற ஒரு சிலருக்கு மனைவிக்கு கணவனை வசியம் பண்ணி கொடுப்பாங்க. அது மாந்திரிகத்திலும் இருக்குது. ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம், இனிமேலும் பதிவு போடலாம். இப்போது இந்த வசிய மைய ஒரே ஒரு ஆண் பெண் வசியம், கணவன் மனைவி வசியம், பிள்ளைகளை தாய் தகப்பனுக்கு செய்து கொடுக்கறது, உடன் பிறந்த சகோதரிகளுக்கு, நல்ல நண்பர்களுக்கு, நல்ல காதலருக்கு செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த மைய எப்படி செய்கிறது? அந்த மைய செய்தால் எதுவெல்லாம் நடக்கும், நல்லது நடக்கும். இதை வசியத்தில் தொழில் வசியமும் இருக்குது. தொழில் வசியம் இருக்குது, ராஜ்ய வசியம் இருக்குது, இப்படி பல வசியங்கள் இருக்குது. இதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வசிய மையன்னாவே 8 வகையாக அடைக்கணும். இதே வசிய மைய ராஜ்ய வசியத்துக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் அதுங்களுக்கு புல்லுரிமைகளுடைய உதவி தேவைப்படும். ஆனால் இதுக்கு குழி தைலம், ஐங்கோல தைலம் இதெல்லாம் சேர்த்து ராஜ்யவசியம் செய்யலாம். இன்னும் பூஜை புனஸ்காரமெல்லாம் பண்ணி சில மூலிகைகளை வச்சு ராஜ்யவசியம் செய்து கொள்ளலாம். ராஜ்யவசியம்னா என்ன? ஓடாத தொழிலை ஓட வைக்கிறது, நிறைய நஷ்டம் ஏற்பட்டிருந்தால், கஷ்டம் ஏற்பட்டிருந்தால் அதுலேருந்து அவங்கள காப்பாற்றி கொடுக்கறது. தொழில் வசியத்தில் ராஜ்யவசியம் மிகப்பெரிய வசியமாக இருக்கும். அதில் எப்பேற்பட்ட தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய, கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனையும் உயர்த்தி பிடிப்பது தான் ராஜவசியம். தொழில் வசியன்றது தொழிலில் இந்த காலகட்டத்தில் போராட்டம், அதுக்கப்புறம் எதிரிங்க, எதிர்ப்புங்க, பல பேர் தொழிலில் நடக்கக்கூடாதுன்னு செய்வனை செய்கிறது, சூனியம் வைக்கிறது, இப்படியெல்லாம் பல வகையில் இருக்குது. அதிலிருந்து நம்ம காப்பாற்றிக்கிட்டு ஒருத்தருக்கு தொழில் நல்லா நடக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த தொழிலை செய்வனை செய்து, ஏவல் பில்லி சூனியம் செய்து அதை தடுப்பாங்க, கட்டி கூட தடுப்பாங்க. அப்படிலாம் இருக்குது இல்லையா? அப்படி அதில் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தொழில் வசியம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே செய்வனை இருந்தால் அதை எடுத்துகிட்டு செய்திடணும். ஜனவசியம் செய்கிறதா இருந்தால் செய்வனை ஏற்கனவே இருக்கா பார்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செய்யணும். கணவன் மனைவி வசியம் இருக்கா? வசியம் எதுக்காகனாக்கா, நல்லா இருந்த குடும்பம் பிரிஞ்சு போச்சு, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, மன கஷ்டப்பட்டு இருக்காங்க, பிரிகிற நிலையில் இருக்காங்க, பிரிஞ்சிட்டாங்க, இப்படிப்பட்டவங்களை நம்ம வசியம் பண்ணி செய்யணும். அப்படி ஒரு வசியத்தை தான் இப்போ நாம்
ஒரு வசியத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து கேட்டிங்கன்னாக்கா வசிய மை இதுக்கெல்லாம் பயன்படும். ஆனால் அந்த வசிய மையை எந்தெந்த மூலிகைகளை எடுத்து நாம் செய்யணும். இதில் வந்து விலங்குகளுடைய சில பித்து, அதுக்குண்டான கோராசனம், சில தவறான பொருட்களை எடுத்து செய்கிறதும் இருக்குது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மையை அரைக்கிறதுக்கு சுத்தமான மையை அரைச்சி இதுலேயும் செய்யலாம். மந்திர உருக்கள் போடணும். மையை மட்டும் அரைச்சிட்டா போதும். இன்னும் அஞ்சனா கல் வாங்கிட்டு வந்து அஞ்சனா தேவியும் வாயு புத்திரனையும் நம்ம மனசார வணங்கிக்கிட்டு அவங்களுடைய மந்திரத்தை சொல்லி வடக்கு முகமாகவோ இல்லை கிழக்கு முகமாகவோ, இல்லைன்னு கேட்டிங்கன்னா வடக்கு திசையில் கிழக்கு திசையில் வந்து நெய் தீபம் ஏற்றி வச்சு கீழே வந்து நாம் தர்ப ஆசனத்தில் அமர்ந்து மையை வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி 1008 மந்திரமும் அரைக்கும் போது 1,08,000 மந்திரத்தையும் சொல்லி, அதுக்கு பிறகு அந்த மையை அரைக்கும் போது அஞ்சனா கல்லை வாங்கிட்டு வந்து அஞ்சனா தேவியை மனசார வேண்டிக்கிட்டு வாழ்வு புத்திரனை மனசார நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா அந்த கல்வத்தில் போட்டு அதில் வந்து 3 சாமம் அரைக்கிறது, 2 சாமம் அரைக்கிறது. அதுக்கு தேவையான வாசனை திரவியங்கள் புணுக்கு, ஜவ்வாது, கஸ்தூரி, அதுக்கப்புறம் கோராசனம், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் நெய், தேன், மலத்தேன், சிறுந்தேன், இப்படியெல்லாம் சேர்த்து செய்கிறேன் இல்லையா. அந்த மாதிரி செய்கிறதுக்கு உண்டான ஒரு மை தான். எல்லாமே இது ஒன்றில் செஞ்சுட்டு பிரிக்க முடியாது. துஷ்ட சக்திகளை அளக்கிறதுக்கும் கெட்டதை அழிக்கிறதுக்கு ஒரு மை இருக்குது. இப்போ ஒவ்வொரு மையை பார்க்கலாம். இப்போ வந்துனாக்கா ஒரு மை வசிய மைன்னு போட்டிருக்கோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு கேட்டிங்கன்னாக்கா முதலில் இந்த மையை அரைக்கிறதுக்கு மூலிகைகளை எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? அந்த மூலிகைகளை பார்த்திங்கன்னாக்கா நம்ம சொல்லக்கூடிய இந்த வேர் பார்த்துக்க, கீழ்காய் நெல்லி வேர், வெண்குன்றி வேர், வேலை வேர், வெள்ளைச்சாரணை வேர், வெண்கொழிஞ்சி வேர், ஆவாரம்பூ வேர், இதோடு சேர்த்து புளிய மரத்தினுடைய புல்லுருவே வேணும். இத்தனை வேர் இருக்குந்தாக்கா இதோட வாசன திரவியங்கள் சொல்லக்கூடிய பச்சை கற்பூரம், இதோடு சேர்ந்து முக்குடல், புணுக்கு, ஜவ்வாது, கஸ்தூரி, கோராசனம், இது எல்லாமே சேர்த்து இதை ஒரு கல்வத்தில் இந்த வேரை வந்து காப்பு கட்டி எடுக்கணும். மஞ்சள் நூலால் காப்பு கட்டி இந்த வேரை எல்லா வேரையும் ஒன்றா கட்டுறதுல ஒவ்வொரு வேருக்கும் தனித்தனியாக வந்து மஞ்சள் நூலால் காப்பு கட்டி, அதுக்கு உங்களுக்கு மூலிகை சாபானியை பற்றி சொல்லியிருக்கல ஏற்கனவே. ஓம் மூலி, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா மூலி மந்திரத்தை சொல்லியிருக்கிறேன். ஓம் மூலி, மகாமூலி, சர்வமூலி, ஜனமூலி, வனமூலி. மூலியினோட உயிர் வந்து உன் உடலில் நிற்க எனக்கு வசியமாக சுவாகனெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா மந்திரத்துங்களவே. அந்த மாதிரி மூலிகை மந்திரங்களும் இதுவும் இருக்குது. இன்னும் பல வகையில் உங்களுக்கு இருக்குது. அதனால் அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லி காப்பு கட்டி அதுக்கு வந்து படையல் போட்டு இல்லை அதுக்கு பலி கொடுத்து, அதுக்கு பிறகாக அந்த மூலிகையை வந்து ஆணி வேர் அறுபடாமல் நீர் ஊற்றி ஊற வச்சு அது பிடிங்கிட்டு வந்து அதை நிழலில் உலர்த்தி காய வச்சு, அதுக்கப்புறமா அதுக்கு பச்சை கற்பூரம், பூங்கற்பூரம்லாம் போட்டு ஒரு சட்டியில் தர்ப புல்லையும் சேர்த்து போட்டு எரிய விட்டு அந்த சாம்பலை எடுத்து அந்த சாம்பலுடன் சேர்ந்து நம்ம அஞ்சனக்கல் வந்து கல்வத்தில் போட்டு அரைக்கிறோம் இல்லையா, அதோடு சேர்த்து இதையும் போட்டு அரைச்சி வாசனை திரவியங்களை போட்டு இதை வந்து ஒரு மூங்கில் சிமியால் போட்டு இது போட்டு அதில் போட்டு அடைச்சி நாம் இதை வசியம் சொல்கிறது எங்கன்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு மயானத்தில் வைக்கிறது, இடுகாட்டில் வைக்கிறது, காளி கோயிலில் வைக்கிறதெல்லாம் வசியம் ஆகாது. இதை வைக்கணுன்னாக்கா நம்மளுடைய பெருமாள் கோயிலில் வைக்கலாம், இல்லைன்னா உங்கள் வீட்டில் வச்சு பூஜை போடலாம். இல்லை இதை வந்து முக்கியமாக வைக்கிறதா இருந்தாக்கா பெருமாள் கோயில், பிள்ளையார் கோயில், அதுக்கப்புறம் கேட்டால் முருகன் கோயில், இந்த மாதிரி இடத்துங்களில் வந்து இதை வசியத்துக்கு வைப்பாங்க. அந்த வசியத்துக்கு வச்சு அதுலேருந்து நம்ம ஒவ்வொரு வேலையை செய்கிறதுக்கு எடுத்து யாராவது வசியன்னு வந்தாங்கன்னாக்கா அதை செய்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. சரி, இந்த மையை அரைக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த மையை அரைத்து முடித்த பிறகு மற்றவங்களுக்கு நம்ம உரு போட வேண்டியது ஆயிரக்கணக்கான மந்திர உருக்களை போடுவாங்க. இதை அரைக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, இந்த 2 நாளை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் இந்த மையை அரைக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த மூலிகை எடுக்கும்போது அந்த மூலிகை மந்திரத்தை சொல்லியிருக்கோம். மூலிகை சாப நிவர்த்தி மந்திரம் சொல்லியிருக்கோம் இல்லையா. அது இல்லாமல் அஞ்சனா தேவியினுடைய மந்திரத்தையும் சொல்லணும். அந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன், பல மந்திரம் இருக்குது, ஒரு மந்திரத்தை சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டு செஞ்சுக்குங்க. சரிங்களா? இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க. ஓம் நமோ பகவதி ரீம் க்ளீம் அஞ்சனாதேவி வாழ்வு பத்தினி.
அமிர்த ஸ்வரூபிணி மாமாவசம் 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 குரு குரு சுவாக. இந்த மந்திரத்தை ஆயிரக்கணக்கான உரு போட்டு அதை நீங்கள் பயன்படுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஆண் வசியம் பெண் வசியம் இதெல்லாம் எடுத்து உச்சந்தலையில் வச்சு தேய்க்கிற மாதிரியும் இருக்குது, புருவத்தில் வைக்கிற மாதிரியும் இருக்குது, உள்ளங்கையில் மட்டும் வச்சுக்கிட்டு போகிற மாதிரியும் இருக்குது. இது எப்படி வேணாலும் உங்களுடைய இஷ்டத்துக்கு பயன்படுத்தி மாந்திரீகத்தில் வசியத்தை செய்து வெற்றி பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.